புதுச்சேரி சட்டப்பேரவை 16வது சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு நடைபெற்றது. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அவர்கள் தலைமையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதன் தொகுப்பை இப்பொழுது காணலாம். குரல்: எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. பொருள்: எந்த கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மையை காண்பது அறிவு. மதிப்புமிகு உறுப்பினர்களே, யூனியன் பிரதேச சட்டம் 1963 அமலுக்கு வந்த பிறகு இதுவரை 15 தேர்தல்கள் நடத்தப்பட்டன. 16வது சட்டப்பேரவைக்காக 9/4/2026 அன்று நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் புதுச்சேரி யூனியன் ஆட்சி பரப்பில் 30 தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்பேரவையின் உறுப்பினர்களாக அமர்ந்துள்ள உங்கள் அனைவரையும் இச்சபையின் முதல் கூட்டத்திற்கு வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் முதலாவது நடவடிக்கை தொடங்கும் முன் இச்சட்டப்பேரவையின் புதிய தன்மையை குறிக்கும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று சிறிது நேரம் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது முதலில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் இச்சட்டப்பேரவை அமைக்கப்பட்டது பற்றிய அறிவிப்பையும், அடுத்து மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள இரு உத்தரவுகளையும் செயலாளர் அவர்கள் இப்பேரவையில் படிப்பார். Mr. Speaker, sir, with your permission, I lay on the table of the House a copy of notification number 308/PUDU-LA/2026 dated 5/5/2026 issued in pursuance of section 73 of the Representation of the People Act 1951 by the Election Commission of India, containing the names of members elected to the Puducherry Legislative Assembly at the general elections held in April 2026. Mr. Speaker, sir, now I read out the two orders dated 14th May 2026 received from the Honorable Lieutenant Governor. Number 80/2026/LGS/CA. In exercise of the powers conferred by Rule 11 of the Rules of Procedure and Conduct of Business of the Puducherry Legislative Assembly 1966, I, K. Kailash Nathan, Lieutenant Governor of Puducherry, hereby appoint Thiru A. Anbadagan, being a member of Puducherry Legislative Assembly, to perform the duties of the Speaker until the Speaker shall have been chosen by the Legislative Assembly under Section 7 of the Government of Union Territories Act 1963, Act number 20 of 1963, signed K. Kailash Nathan, Lieutenant Governor. Number 80/2026 LGS/CA. In exercise of the powers conferred by Section 11 of the Government of Union Territories Act 1963, Act number 20 of 1963, I, K. Kailash Nathan, Lieutenant Governor of Puducherry, hereby appoint Thiru A. Anbadagan until the Speaker is chosen by the Puducherry Legislative Assembly, and thereafter the Speaker, the Deputy Speaker, and any of the presiding members shall act as the persons before whom the oath or affirmation may be made by the members of the Puducherry Legislative Assembly under the said section. Signed K. Kailash Nathan, Lieutenant Governor. 1963 ஆண்டு யூனியன் ஆட்சி பரப்பு அரசாங்க சட்டத்தின் 11வது பிரிவின் கீழ் இப்பேரவையில் உறுப்பினர்களாக இயங்குவதற்கு முன்னர் ஒவ்வொரு உறுப்பினரும் குறிப்பிட்ட ஒரு பிரமாணம் அல்லது உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். இது நமது யூனியன் ஆட்சி பரப்பு துணைநிலை ஆளுநர் அவர்கள் முன்னிலையோ அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட ஒருவர் முன்னிலையோ எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். மதிப்புமிகு உறுப்பினர்கள் இந்த உறுதிமொழியை என் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளலாம் என்று துணைநிலை ஆளுநர் அவர்கள் நிர்ணயித்திருக்கின்றார். செயலாளரால் பெயரிட்டு ஒரு உறுப்பினர் அழைக்கப்பட்டதன் பெயரில் அந்த உறுப்பினர் தான் அமர்ந்த இடத்திலிருந்து செயலாளரின் மேஜைக்கு வலதுபுறம் செல்ல வேண்டும்.
செயலர்களிடம் தான் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அளிக்க வேண்டும். அந்த உறுப்பினர் தான் சட்டப்படி எந்த மொழியில் உறுதிமொழி அல்லது பிரமாணம் எடுத்துக்கொள்ள விளைகின்றாரோ அந்த மொழியில் உறுதிமொழி அல்லது பிரமாணத்தின் படிவ நகல் ஒன்றை அவரிடத்தில் அங்கு கொடுக்கப்படும். உறுதிமொழி அல்லது பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உறுப்பினர் தலைவர் இருக்கை நோக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் தற்காலிக தலைவரை அணுகி அவருடன் கைகுலுக்கியதும் அவர் உறுப்பினரை பேரவையில் இருக்கையில் அமர அனுமதிப்பார். பின்னர் செயலாளரின் மேஜைக்கு மறுபுறம் சென்று அங்குள்ள உறுப்பினர் பதிவேட்டில் அவ்வுறுப்பினர் கையெழுத்திட்ட பின் பேரவையில் தன் இருக்கையில் அமர வேண்டும். நம்முடைய தேர்தல் தொடர்பான தேர்தல் அதிகாரிகளிடமிருந்து உறுதி ஆவணத்தில் உள்ள அதே முறையிலேயே உறுப்பினர்கள் தங்கள் பெயரை பேரவையில் உறுதிமொழி அல்லது பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் போது படிக்கும்படி வேண்டி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுதல். மாண்புமிகு முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் மங்களம் தொகுதி. புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ரங்கசாமி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலை நிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் திரு ஏ நமசிவாயம் அவர்கள் மண்ணாடிப்பட்டு தொகுதி. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நமசிவாயம் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்கள் యానం தொகுதி. మల్లాడి కృష్ణారావు నేను పుదుచ్చేరి శాసనసభకు శాసనసభ్యునిగా ఎన్నికై భారత రాజ్యాంగం ఎడల పూర్తి విశ్వాసాన్ని విధేయతను కలిగి నేను దేవుని మీద ప్రమాణం చేయుచున్నాను. భారతదేశం యొక్క సార్వభౌమ అధికారాన్ని సమగ్రతను కాపాడుతాననియు నాకు నిర్దేశించబడిన బాధ్యతలను విధేయతతో నిర్వర్తించేదననియు ప్రమాణం చేయుచున్నాను. மதிப்புமிகு திரு வி.பி. சிவக்கொழுந்து அவர்கள் லாஸ்பேட் தொகுதி. புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினரான பி.பி. சிவக்கொழுந்து எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகின்றேன். மதிப்புமிகு திரு பி. ராஜவேலு அவர்கள் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பி. ராஜவேலு என்னும் நான் சட்ட முறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநாட்டுவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஏம்ஸ் நாஜும் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பி.ஆர்.என். திருமுருகன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும்
நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுளறிய உறுதி கூறுகிறேன். ஆண்டனி ஜான்குமார் ஆகிய நான் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டவரான இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறை ஆண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ளவிருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மா கோபால்சாமி மகன் ஜி நேர் என்ற குப்புசாமி எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையையும் நம்பிக்கையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். பொன்னுசாமி வைத்திலிங்கம் ஆறுமுகம் ஏகேடி எனும் நான் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஓர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டவரான இந்திய அரசமைப்பின் உண்மையான பற்றுறுதியும் பற்றாற்றலும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையினை பற்றாற்றலோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பி. கார்த்திகேயம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். പുതുച്ചേരി നിയമസഭയിലേക്ക് തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ആർ സെന്തിൽകുമാറിനും ഞാൻ നിയമം മൂലം സ്ഥാപിതമായ ഇന്ത്യ ഭരണഘടനയോട് യഥാർത്ഥ വിശ്വാസവും കൂറും പുലർത്തുമെന്നും ഇന്ത്യയുടെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും ഉയർത്തിപ്പിടിക്കുമെന്നും ഞാൻ ഏറ്റെടുക്കാൻ പോക്കുന്ന കടമകളെ വിശ്വാസത്തോടെ നിറവേറ്റുമെന്നും ஆத்மார்த்தமாய் பிரதிஜை எடுக்கணும். நன்றி. புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வையாபுரி மணிகண்டன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜி.என்.எஸ். ராஜசேகரன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காத்தமுத்து மகன் ஐயப்பன் என்கிற முத்தையப்பன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். I, Advocate T. Ashok Kumar, having been elected as a member of the Legislative Assembly of Union Territory of Puducherry, solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. சுப்பிரமணியன் மகன் எஸ். அழகு என்கின்ற அழகானந்தம் ஆகிய நான் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால் நான் சட்டத்தினால் நிறுவப் பெற்றவரான இந்திய அரசமைப்பில் உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ளவிருக்கும் கடமையினை பற்று ஆர்வத்தோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன்.
வே. கார்த்திகேயன் ஆகிய நான் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றவரான இந்திய அரசியலமைப்பில் உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ளவிருக்கும் கடமையினை பற்றார்வத்தோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் ஆகிய நான் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றவனான இந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறை ஆண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ளவிருக்கும் கடமையினை பற்றார்வத்தோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள TKSM மீனாட்சி சுந்தரம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பு உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஏழுமலை மகன் மோகன்தாஸ் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளையும் நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுள் அறிய நான் உறுதி கூறுகின்றேன். கே. நாராயணசாமி அலியாஸ் நித்யானந்தம் ஆகிய நான் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றவரான இந்திய அரசமைப்பில் உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ளவிருக்கும் கடமையினை பற்றார்வத்தோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாலகிருஷ்ணன் மகன் ராமு ஆகிய நான் முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு உண்மையான நம்பிக்கையும் பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுதியாக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். ஆகிய நான் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் நாட்டின் சட்டத்தினால் நிறுவப்பெற்றமான இந்திய அரசமைப்பின் உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ளவிருக்கும் கடமையை பற்றார்வத்தோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு உறுதிகிறேன். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செந்தில் என்கின்ற ரமேஷ் என்ற நான் சட்டப்பேரவையின் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று நான் உறுதியாக மேற்கொள்ள இருக்கும் கடவுளின் பெயரால் நேர்மையை நிறைவேற்றுவேன். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விக்னேஷ் கண்ணன் என்னும் நான் சட்டமுறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு வெற்றிச்செல்வன் திருமதி வாசுகி அவர்களின் மகனாகிய டாக்டர் வி. விக்னேஸ்வரன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். இப்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய பேரவைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் சட்டமன்ற விதிகளின்படி பேரவையில் இருக்கை ஒதுக்கி தருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்பு 2. புதுச்சேரி ஒன்றிய ஆட்சி பொறுப்பின்
16வது சட்டப்பேரவைக்கு 9/4/2026 அன்று நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 4 மங்கலம் மற்றும் 9 தட்டாஞ்சாவடி ஆகிய 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட்டு இவ்விரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று உறுப்பினராக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் மேற்குறிப்பிட்ட 2 தொகுதிகளில் ஒன்றான 9 தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான தனது இடத்தை மட்டும் 17/5/2026 அன்று மாலை முதல் ராஜினாமா செய்துள்ளார் என்பதையும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதையும் இப்பேரவைக்கு அறிவிக்கின்றேன். பேரவையின் அலுவலர்கள் அனைத்தும் இத்துடன் முடிவடைந்தன. இனி இப்பேரவையை காலவரையின்றி ஒத்திவைக்கின்றேன்.